அன்புள்ள அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களே வணக்கம். தற்போது உங்களிடம் சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி விளக்கமாக கூற உள்ளேன். தனுசு ராசி நேயர்களே, மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 13/7/2025 முதல் 28/11/2025 முடிய 4½ மாத காலங்கள் வக்ரகதியில் சஞ்சரிக்க இருக்கிறார். இதன் காரணமாக நீங்கள் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். சனி வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும், உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு ஒரு நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். பூர்வீக சொத்து வகையில் சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வெளியூர் தொடர்புகளால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியும். வாங்கிய கடன்களை பைசல் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களின் பொருளாதார நிலையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் அடைய முடியும். உங்கள் பொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை பளு சற்று குறையும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு பெரிய மனிதனுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த வெளியிட உதவிகள் தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது மிகவும் சிறப்பாக இருக்கும். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோமானால், பொதுவாக வேலைக்காக புதிய வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு தற்போது சனி வக்ரகதியில் இருப்பதால் ஒரு நல்ல வேலை கிடைக்கும். உங்கள் திறமைக்கு ஏற்ற ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் உங்கள் மீது இருந்து வந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது விலகக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. ஒரு சிலருக்கு வேலை நிமித்தமாக கூட பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் தற்போது குறையும். எதிலும் தெம்போடு செயல்படுவீர்கள். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த வீண் செலவுகள் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். சனி வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் 3இல் ராகு 7இல் குரு சஞ்சரிப்பதால் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக
ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு ஏற்படும். நேயர்களே, இதுவரை தனுசு ராசிக்கான சனி வக்ர பலன்களை கூறினேன். நன்றி, வணக்கம். மகர ராசி நேயர்களே, உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி மகர ராசி. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் தற்போது திருக்கணித சித்தாந்தப்படி முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சஞ்சரித்து வருகிறார். வருகின்ற 13/7/2025 முதல் 28/11/2025 முடிய சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறதால் நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. 3இல் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசிக்கு 2இல் ராகு 8இல் கேது சஞ்சரிப்பதாலும் அடுத்து குறிப்பாக வருடக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் வருகின்ற நாட்களில் நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். குறிப்பாக அடுத்து ஒரு 4.5 மாத காலத்திற்கு பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பானது தற்போது இருக்கிறது. பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு உண்டாகும். முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு தேவையில்லாத ஒரு தேக்க நிலை ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அடுத்து குறிப்பாக ஒரு பெரிய மனிதர்களிடம் பேசுகின்ற பொழுது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. ஒரு சிலருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உடல் ரீதியாக ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அதற்கான சிகிச்சைகளை உடனடியாக எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய தேவையில்லாத தடங்கல்கள் ஏற்படும். போட்ட முதலை எடுக்க இடையூறுகள் ஏற்படலாம். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். ஒரு சிலருக்கு எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது. பொதுவாக நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு சரியில்லாத காரணத்தினால் உங்களுக்கு வேலை பளு சற்று அதிகப்படியாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோமானால் மேல் அதிகாரியிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் மேல் அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. அதிலும் குறிப்பாக திருமண வயது அடைந்த ஆண் பெண்களுக்கு பார்த்தோமானால் தற்போது ஒரு சில தேவையில்லாத தடங்கல்கள் ஏற்படும். சுப முயற்சிகளுக்கு இடையூறுகள் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். ஒரு சில விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது. பொதுவாக நீங்கள் உங்களது உடல் நலத்தில் அதிகம் அக்கறை செலுத்த வேண்டும். ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. அதிலும் குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக
ஒரு சில வளமான பலன்களை வருகின்ற நாட்களில் பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு ஏற்படும். மகரத்தில் பிறந்த உங்களுக்கு தற்போது சனி வக்ரகதியில் இருப்பதால் உங்களின் தனித்திறமையால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பொதுவாக ஒரு சிலருக்கு பார்த்தோமானால் நெருங்கியவர்களாலே தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் எல்லா விஷயத்திலும் சிந்தித்து யோசித்து நிதானத்தோடு பேசுவது மிக மிக நல்லது. வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை மகர ராசிக்கான சனி வக்ர பலன்களை கூறினேன். நன்றி, வணக்கம்.